சிவா திருச்சிற்றம்பலம். பொதுவாக அன்பென்றால் என்ன, அன்பால் என்னென்ன நடக்கின்றது என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பெருமான் கூறியிருப்பார். என்னன்னா, கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டொருளி அப்படின்னு. அதே போல தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பெருமான் கூறியிருப்பார். என்னன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஆக இரு அருளாளர்களும் கூறியிருப்பது அன்புதான். அன்பென்றால் கண்ணப்பன் நாயனார் போல இருக்க வேண்டுமா? கண்ணப்பன் நாயனாருடைய அன்பு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியுமா? யார் என்றால், ஒன்று காளையார் கோவில் பெருமானுக்கும், மற்றொன்று கண்ணப்பன் நாயனாருக்கும் தான். ஏனென்றால் அன்போடு துண்டும் கூட சேர்ந்து செய்தவர் கண்ணப்ப நாயனார். தாமறிதால் அல்லது மற்ற ஆறு அறியும் அன்பு அன்று அது வேறேன். அன்பை தெரிந்து கொள்ளவும் முடியாது, அறியவும் முடியாது. ஆகவே அன்பு வரும்பொழுது கூடவே பணியும் வந்து விடுகின்றது. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரனேன். ஆக பக்தியோடு கூடிய துண்டும் செய்து வந்தால் இறைவன் அருள் கைகூடும். திருப்பணிகள் ஆகட்டும், கோவில் சுத்தம் செய்வதாகட்டும் போன்ற பணிகள் அடியார்களுடன் கூடி பக்தர்களுடன் செய்து வந்தால் இறைவனாகப்பட்டவன் பல நன்மைகளை கேட்காமலேயே செய்யக்கூடியவன். அப்பர் பெருமான் பதிகங்களும் ஓதி உழவரங்களும் செய்து வந்தவர். பல கோவில்களுக்கு யாத்திரையாகவே செல்வார். கோவில் உழவரங்கள் பக்தர்களும் சேர்ந்து செய்தால் நோய் நொடி தீர்ந்து குழந்தைகளுக்கு கல்வி செல்வமும் கிடைத்து குடும்பத்திலும் ஒவ்வொருவர் வீட்டிலும் எம்பெருமான் அம்மையப்பரின் அருளாசி கிட்டும். திருச்சிற்றம்பலம்.